இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த வேதனைகள் எல்லாம் வந்தது, ஏன் என்று அநேக கேள்விகள் ஒருவேளை உங்களுக்கு எழும்பலாம். எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணுகிறேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று ஒருவேளை நீங்க அங்கலாய்க்கலாம். உங்களுடைய பாவம் உங்க பிள்ளைகளை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. சிலருடைய பாவம் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அவர் பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ செய்த பாவத்தை நான் உன் பிள்ளைகிட்ட தான் விசாரிப்பேன், எங்க தொட்டா உனக்கு வலிக்கும் என்று எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதில் 21வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்துரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அவர் தீரு சீதோன் என்று சொல்லக்கூடிய பட்டணங்களின் திசைகளிலே அவர் கடந்து போனார். அப்ப இயேசு வருவதை கேள்விப்பட்டு அங்கு ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும்படியா அங்கே வருகிறார். அவளுடைய பிரச்சனை என்ன? அவளுடைய பிரச்சனை அவளுடைய மகளுக்கு கொடிய பிசாசின் போராட்டம் என்று அவள் சொல்லுகிறாள். என் மகன் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் எனக்கு இறங்கி உதவி செய்யணும் என்று அவள் ஆண்டவரிடத்திலே கேட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இயேசு காது கேளாதவர் போல அந்த இடத்துல அவர் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டே இருக்கிறார். அவர் பின்னாக ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ சீசர்கள் அதை பார்த்தபோது அவர்கள் உள்ளத்திலே துக்கம் உண்டானது. இவ்வளவு ஒரு துயரத்தோட ஒரு ஸ்திரீ இயேசுவை கூப்பிட்டோம், அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம திரும்பி கூட பார்க்காம போய்கொண்டே இருக்கிறாரே. ஏன்? அந்த நிகழ்ச்சியை, அந்த காட்சியை சீசர்கள் பார்த்தபோது சீசர்கள் உள்ளத்திலே இரக்கம் உண்டாயிற்று. அவளுடைய பரிதாபமான செயல்கள், இயேசுவை பின்தொடர்ந்து அவள் துக்கத்தோடு ஓடி வந்த அந்த காரியங்கள், இயேசுவிடத்தில் வருந்தி அவள் கேட்டுக்கொண்ட அந்த காரியம் சீசர்களுடைய உள்ளத்தை பாதித்தது. இப்போ சீசர்கள் இயேசுட பேசுகிறாங்க, ஆண்டவரே, இவள் நம்ம பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளுக்கு ஏதாகிலும் செய்யணும் என்று இயேசுவிடத்திலே சீசர்கள் அந்த கானானிய ஸ்திரீக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். பரிந்து பேசி இயேசுவிடத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். அப்ப இயேசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அவர் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அல்லாமல் நான் மற்றவர்களிடத்திற்கு அனுப்பப்படல என்று சொல்லுகிறார். இதுல என்ன காரியம்? நான் இஸ்ரவேலை மீட்டு கொள்ள வந்தேன், இஸ்ரவேலை நான் திருப்பி அழைக்க வந்தேன், மற்றபடி நான் இல்லை என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லணும்? எதற்காக? ஏன் இயேசு பாராமுகமாய் அந்த இடத்திலே அவளுக்கு இரக்கத்தை காட்டாமல் அங்க ஒரு வைராக்கியத்தை காண்பிக்க காரணம் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
அடுத்த வசனங்கள்ல மறுபடி அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் போய் முழங்கால்ல நிற்கிறா. ஆண்டவரே, எனக்கு இறங்க வேண்டும் என்று அவள் கேட்கிறா. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்று இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இயேசு இந்த கானானிய ஸ்திரீக்காக தன்னுடைய வாயை திறந்து பேசின 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, சீசர்களிடத்தில் இயேசு சொன்னார், நான் என்னுடைய ஜனத்தை தேடி வந்தேன், என்னுடைய ஜனத்திற்கு நன்மை செய்ய வந்தேன். யார் ஆண்டவருடைய ஜனங்கள்? எந்த ஜனத்தில் ஆயிலும் தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு உகந்தவன். தேவன் மனிதனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் ஏன் பட்சபாதம் உள்ளவரை போல காண்பித்தார்? அந்த கானானிய ஸ்திரீக்குள்ளே தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இல்லாதிருந்தது. அவள் தேவைக்காக, மகளுடைய வாழ்க்கையில நன்மை வேண்டும் என்ற அந்த ஒரு தேவைக்காக மாத்திரமே இயேசுவை தேடி வந்தாளே ஒழிய, இவரே தேவன், இவரே மெய்தேவன் என்று அவரை விசுவாசிக்க முடியாதவளாய், தன் பாவத்தை விட்டுவிட விருப்பமில்லாதவளாய் அவள் இந்த இடத்திலே காணப்படுவதை இயேசு பார்த்தார். அதனாலே இஸ்ரவேல் வீட்டார் யார்? அவர்கள் மனந்திரும்பினவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்களுக்காக அடிக்கப்பட்டது. அவர்கள் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவர்களாய், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அப்படியானா ஆண்டவரிடத்திலே ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவம் அங்கே தடையாய் இருக்கக்கூடாது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்படி வேதம் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம் வேணும். தன் பாவத்தில் இருந்து ஒரு மனம் திரும்புதல் அவளுக்கு தேவை. அதற்கு பிறகுதான் நான் அவள் பிள்ளைக்கு இறக்க செய்ய முடியும் என்று இயேசு அங்கே ஒரு வைராக்கியத்தோடு நின்றதை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே அவள் தன்னுடைய பாவத்தை உணருவதை பார்க்கிறோம். நாய்க்குட்டி என்று சொன்னவுடனே அவள் தன் பாவத்தை உணருகிறாள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. அங்கே அவள் தன்னுடைய பிள்ளையை உணருகிறாள். என் பாவத்தை இயேசு சுட்டி காண்பிக்கிறார் என்பதை உணருகிறாள். மெய்தான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டிதான் என்று சொல்லுகிறாள். நாய் தன் கக்கினதை தின்கிற அனுபவம் உள்ளது. நாய் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லுகிறது. அவள் தன்னை தாழ்த்துகிறாள். அங்கே நான் ஒரு பாவிதான். இயேசுவிடத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறாள். என் பாவத்தை மன்னிக்கணும், என் பிள்ளைக்கு நீர் இரக்கம் செய்யணும். மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகள், பிள்ளைகள் சாப்பிட்டு போக இருக்கக்கூடிய மிச்சம் மீதி, அது நாய்க்கு தானே கிடைக்கும். அப்படியாகிலும் நீர் எனக்கு இறங்கக்கூடாதா என்று தன்னை தாழ்த்தி தன் பாவத்திற்காக மனசாபப்பட்ட போது இயேசுவுடைய மனதுருக்கம் அங்கே வெளிப்பட்டது. இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று இயேசு சொன்ன அந்த நேரத்திலே அவளுடைய மகள் பிசாசின் பிடியிலிருந்து அற்புதமாக சுகமடைந்தாள். பிரியமானவர்களே, பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய வாலிப மகள் வீட்டில் இருக்கிறார். அவளுடைய தாய் இயேசுவிடத்திலே போராடி கொண்டிருக்கிறார். இயேசு சொன்ன மாத்திரத்திலே இயேசுடைய முகத்தை பார்க்காத, இயேசுடைய சத்தத்தை கேட்காத கானானிய ஸ்திரீயுடைய மகள் வீட்டிலே சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். அவளுக்குள்ளே கிரியை செய்த பொல்லாத ஆவி அலைக்கழித்து அவளை விட்டு வெளியே போகிறது.
அந்த நேரத்தில் அவ சுகத்தை பெற்றுக்கொண்டா. ஏசு அந்த சாத்தானை அதட்டல, இயேசுவிடத்தில் அந்த பிள்ளையை கொண்டு வரல. ஆனா தாயுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் உண்டான போது வீட்டில் இருக்கிற வாலிப மகள் அற்புத விடுதலையை பெற்றுக்கொண்டாள். இந்த பகுதி பிரியமானவர்களே எதை அடையாளம் காட்டக்கூடியதா இருக்கிறது? பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை தொடரும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் பின்பகுதி, 20வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, பிதாக்களின் அக்கிரமத்தை நான் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கக்கூடிய கர்த்தர். பிரியமானவர்களே, பெற்றோர் செய்யக்கூடிய பாவம் அது பிள்ளைகளை தொடரும், பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதனையை உண்டாக்கும். அப்படி ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியத்திற்காக ஒரு பட்டணத்திற்கு சென்றிருந்தேன். அது ஒரு பகல் கூட்டம். அந்த இடத்திலே நான் ஊழியத்தை முடித்த போது அநேகர் என்னிடத்தில் ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தார்கள். அங்கு ஒரு அருமையான சகோதரர் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு என்னிடத்தில் வந்து நின்றார். அவருடைய பிரச்சனையை பாருங்கள். அவருடைய மகனை குறித்து அவர் விதமாய் சொன்னார். என்னுடைய மகன் அரசு தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். இனி 2 மாதத்தில் அவன் எக்ஸாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவன் படித்த வகுப்பில் அவன்தான் முதல் மார்க் எடுப்பான். ஆனால் சமீப காலமாக கிட்டத்தட்ட 1 வருடமாக என் மகனுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு வியாதி கிரியை செய்கிறது. அது வியாதியா இல்லை பிசாசின் படியா என்னவென்றே எனக்கு தெரியல. அவன் படிக்கும்போது நல்லா படித்து விடுவான். ஆனால் எக்ஸாம்னு வந்துட்டா அவனால் எழுதவே முடியாது. ஒரு கையை மறு கையை வைத்து பிடித்து கொண்டு தான் அவன் எக்ஸாம் எழுதுவான். மற்ற பிள்ளைகள் எல்லாம் 10 பக்கங்கள் எழுதினா இவனால் ஒரு 2 பக்கம் கூட எழுத முடியாது. அப்போ எக்ஸாம் நடக்கும் போதெல்லாம் அழுவான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் என்று என்னிடத்தில் ஜெப உதவிக்காக அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்க துவங்கினேன். நான் ஜெபிக்க துவங்கின உடனே ஆவியானவர் என்னோடு பேச துவங்கினார். இவனுடைய கரத்தினாலே, இந்த பிள்ளையின் தகப்பன் கரத்தினாலே செய்யக்கூடிய பாவத்தினால இவனுடைய பிள்ளையின் மீது என்னுடைய கோபம் வந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி ஜெபம் பண்ணி முடித்த உடனே நான் அவரிடத்தில் கேட்டேன், பிரதர் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு அமெரிக்கா கம்பெனி அதோடைய பிரான்ச்சில் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் தான் அதோடைய மேனேஜர். எல்லாமே என்னுடைய பொறுப்பு தான். நான் தான் எல்லா வரவு செலவையும் பார்க்குறேன் என்று ரொம்ப உற்சாகமாக அவர் சொன்னார். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கள்ள கணக்கு எழுதுறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னேன். உடனடியாக பாருங்க, அவருடைய சரீரமெல்லாம் உயர்த்து கொட்டிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த சேரில் அப்படியே உட்கார்ந்தார். அப்படியே அழ ஆரம்பித்தார். என்னிடத்தில் வேற எந்த பாவமும் கிடையாது, ஆனால் இந்த ஒரு பாவத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வீட்டு தேவை, என்னுடைய சொந்த தேவை வரும்போது, கம்பெனிக்காக நான் பணம் எடுக்கும்போது அந்த செக்கில் இன்னொரு 0 சேர்த்து கொள்ளுவேன். இப்படி அதற்கான தவறான கணக்கை எழுதுவது உண்டு. ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும் என்று சொல்லி அந்த இடத்தில் அப்படியே அழுதார். நான் அதற்கு பிற்பாடு மறுபடியும் ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார். அவன் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில ஆண்டுகள் கழித்து அதே சகோதரர் அதே பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக சென்றிருந்த போது மகனை அழைத்து கொண்டு வந்து நின்றார். அப்பொழுது அவன் நல்ல ஒரு வேலையில் இருந்தான். அவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷப்பட்டார்.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில இருந்த பாவம் அவளுடைய பிள்ளையை பாதித்தது. ஒருவேளை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த நன்மை நடக்கல? ஏன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த வேதனைகள் எல்லாம் வந்தது? ஏன் என்று அநேக கேள்விகள் ஒருவேளை உங்களுக்கு எழும்பலாம். எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணுகிறேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று ஒருவேளை நீங்க அங்கலாய்க்கலாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பாவம் உங்க பிள்ளைகளை பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. சிலருடைய பாவம் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். 1 தீமோத்தேயு 5:24 சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பாவம் பின்தொடரக்கூடியதாயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் அவன் வீட்டு வாசற்படியிலேயே படுத்து கிடக்கும். எந்த ஒரு நன்மை அந்த வீட்டுக்குள்ள வரவிடாதபடிக்கு அவன் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்கும் பாவம் நன்மையை வரவிடாது. அதை கடந்த ஆண்டவர் ஒரு நன்மையை உங்க வீட்டுக்குள்ள செய்ய முடியாது, உங்க வியாபார ஸ்தலத்தில் செய்ய முடியாது, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. ஆகவே அவர் பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ செய்த பாவத்தை நான் உன் பிள்ளைகிட்ட தான் விசாரிப்பேன். எங்க தொட்டா உனக்கு வலிக்கும் என்று எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக டெங்கு ஃபீவர் பரவி கொண்டிருந்த நாட்கள். ரொம்ப அதிகமாக டெங்கு ஃபீவர் பரவிட்டு எங்கே பார்த்தாலும் மருத்துவமனையில் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. அதிகமாக சிறு பிள்ளைகளை தான் அந்த டெங்கு ஃபீவர் பாதிக்க ஆரம்பித்தது. அநேக மருத்துவமனையில் பெட்டே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளுடைய இறப்பு செய்தி தினந்தோறும் நியூஸில் வர துவங்கிட்டு, அந்த நாட்களில் வழக்கமாக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப நாள். அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த ஜெப நாள், உபவாச நாள், ஒரு சிலராக நாங்கள் கூடி வழக்கம் போல ஜெபிப்போம். அந்த ஜெபத்திற்கான ஆயத்தமாக நான் அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்திலே நான் காத்திருந்தேன். ஆண்டவரே, இந்த உபவாச நாளில் நாங்கள் எந்தெந்த காரியங்களுக்காகலாம் ஜெபிக்கணும் என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்தேன். அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பாதித்து கொண்டு ஜனங்களுக்குள்ளே பயமும் வேதனையும் திகிலும் உண்டாயிருந்த ஒரு சூழ்நிலை அந்த டெங்கு காய்ச்சல். அதை குறித்து ஜெபிக்கணும் என்று ஆவியானவர் என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார். அந்த சமயத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், குறிப்பா பிள்ளைகளை இந்த வியாதி பாதிப்பதற்கு காரணம் பெற்றோர் செய்த பாவத்தை நான் பிள்ளைகளிடத்திலே உன்னுடைய மாநிலத்தில் நான் விசாரித்து கொண்டிருக்கிறேன். பெற்றோர்களுக்குள்ளே பாவ உணர்வு வரும்படியாக இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பாவம் என் பிள்ளையை பாதிக்கிறது என்ற உணர்வு அவர்களுக்கு வரணும். அப்படியானால் உன் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அந்த நாளிலே என்னோட பேசினார். நாங்கள் எல்லாருமே அதை குறித்து அவர்கள் மத்தியிலே, என்னுடைய ஜெப குழுவினர் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நாங்கள் எல்லாருமாக இணைந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணினோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபித்து இருப்போம். யாரும் எழுந்திருக்கல. எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர். அவ்வளவு ஒரு பாரத்தோடு கூட பரிந்து பேசி ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். மறுநாள்ல இருந்து நியூஸ்ல படிப்படியா சாவு எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. அந்த டெங்கு ஃபீவர் பாதித்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைந்தது. ஆண்டவர் அந்த வியாதியை முற்றிலுமா எடுத்து போட்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்ற போது இயேசு ஏன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் எங்கெல்லாம் ஜனங்களை கண்டாரோ அங்கெல்லாம் மனது உருகினார். அவருடைய இரக்கம் அப்படியே கடந்து சென்றது. அவர் அன்பு மிகுந்தவராயிருந்தார். ஜனங்களை பார்த்தபோது கண்ணீர் வடித்து அழுதார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தேவையோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்ற போது அவரால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய முடியாதபடிக்கு, அவளுடைய முகத்தை பார்க்க கூட மனமில்லாதவராய் அவர் அப்படியே போய்கொண்டே இருந்ததற்கு காரணம் அவளுடைய பாவம்தான். அவளுடைய பாவத்தில் இருந்து ஒரு மனமாற்ற வேண்டும் என்பதற்காக, அவளுடைய பாவத்தை உணர்த்தும்படியாக சில நாடகத்தை நடத்தி, சில வார்த்தைகள் மூலமாக அவளுக்குள்ளே ஒரு உணர்வை உண்டாக்கினார். அவள் உணர்வடைந்த போது, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த போது, அவள் உணர்வடைந்து மனம் திரும்ப தன்னை ஒப்பு கொடுத்த போது, இந்த பாவம் என் பிள்ளையை பாதிக்குதா? அப்படியானால் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் பாவத்தை நேசிப்பதை விட என் பிள்ளையை நேசிக்கிறேன் என்று அவள் மனமாற்றம் அடைந்து, அவள் ஆண்டவருக்கு முன்பாக பாவத்திற்காக மனசாபப்பட்ட போது இயேசுவிடத்திலிருந்து மனதுருக்கம் கடந்து சென்றது. வீட்டுக்குள்ள பிசாசினால பாதிக்கப்பட்ட வாலிப மகள் அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். பிற்பாடு இயேசு அவளை பார்த்து பாராட்டினார். மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த தீரு சீதோன் பட்டணத்துக்குள்ள இயேசு ஊழியத்திற்காக வந்தார். ஆனா வேற எந்த மனிதரையும் அவர் சந்திக்கல, யாரிடத்திலும் ஒரு வார்த்தை பேசல. அவர் அந்த பட்டணத்துக்குள்ள வந்ததற்கு காரணம் என்ன? அவளை சந்திப்பதற்காகத்தான் வந்தார். பிதாவானவர் அன்று காலையில் இயேசுவுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீ இன்றைக்கு இந்த தீரு சீதோன் பட்டணத்துக்குள்ள போகணும் என்று தன் குமாரனை அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு தன் இருதயத்தில் அதை உணர்ந்து தீர்மானித்து அவர் அவளை சந்திக்கதான் கடந்து வந்தார். அவளுக்குள்ளே மனமாற்றம் உண்டாக வேண்டும் என்று இயேசு காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்க வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், இழப்புகளோடு பார்த்து கொண்டிருக்கலாம், கண்ணீரின் மத்தியில நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குதே, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இன்றைக்கு சூனியமா போய்விட்டதே, வாழ வேண்டிய என் மகள் இன்னைக்கு வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்காளே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் வரலையே, ஏன் ஏன் என்று ஏராளமான கேள்விகளோடு கூட ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆவியானவர் உணர்த்துகிற பாவத்தை நீங்கள் விட்டுவிட உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் கானானிய ஸ்திரீயுடைய குடும்பத்திற்குள்ள கொண்டு வந்த நன்மையை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் அன்பு மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். தகப்பனே, நன்றி. இந்த நேரத்தில் வேதனையோடும் கண்ணீரோடும் தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் உம்முடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்க்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை ஒரு விசை மன்னிப்பீராக. வார்த்தைகளை கேட்கும் போதே தன் பாவத்தை உணர்ந்து மனசாபப்பட்டு ஐயோ என்று மார்பிலை அடித்து புலம்புகிற, இருதயத்தில் மனசாபப்படுகிற, உம்மை நோக்கி நான் ஒரு பாவி என்று அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருடைய பாவத்தையும் நீர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினீரே, ஒரு
சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி கொடுத்தீரே, அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு இருதயத்தையும் கழுவட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள நன்மை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, தடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நன்மைகள் வரட்டும். பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனை வேதனைப்பா, வாழ வேண்டிய பிள்ளை வீட்டில் இருக்கும்போது பெற்றோருக்கு அது எவ்வளவு ஒரு பெரிய துக்கம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நல்லவரே நன்றி. பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளோடு கூட தாய் வீட்டில் இன்றைக்கு வெறுமையாய் வந்து உட்கார்ந்து இருக்கிற இழப்புகளோடு நிற்கிற மகளை உடைய கரம் தொடட்டும், அவருடைய பிள்ளைகளை தொடட்டும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரட்டும். தொழிலில் உண்டான நஷ்டங்கள், பாவத்திற்காக மனசாப்படுகிற மகனே, இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. நீ கட்டுவிக்கப்படுவாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.